ஐயோ, தேங்க்யூ வெரி மச் கோகுல். எனக்கு இந்த ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் படத்துல வர்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம். சத்யராஜ் சார், விஜய் சேதுபதி, சிவா சார், ராஜன் சார், எவ்ரி ஒன், ரோபசங்கர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் for this wonderful occasion. சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்ன மாதிரி or I don't know, working with Gokul is like எனக்கு என்னுடைய முதல் படம் தலைவாசல்ல செல்வா கூட பண்ணும்போது எந்த ஒரு ஃபீல் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான். he will make you feel at home. சில விஷயங்கள் அவருக்கு தேவைப்பட்டது வேணுங்கும்போது அது எப்படி கொண்டு வரணும் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து தெரிஞ்சு வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. John Vijay, I mean, we had a lovely time in many films, and not in this film we didn't have a combination. Nevertheless, Satyaraj sir, always an inspiration, and RJ Balaji, அவர் இருந்தார்னா அந்த செட்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. And ஐசரி கணேஷ் sir, I know him apart from films also, a wonderful person who is also encouraging sports அப்படிங்கிற ஒரு முறையில் நிறைய விஷயங்கள் அவர் பத்தி தெரியும். ஸோ இந்த படம் எனக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தமிழ்ல ஒரு பேரு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு படம் நினைக்கிறேன். இந்த கதாபாத்திரம் அவர் சொல்லும் போதே எனக்கு I didn't find it very tough to do this role because குழந்தைங்க என்ன விரும்புறாங்களோ அதை அப்பா அம்மா தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது that is there. பட் ஆஃப் லைட் என்ன ஆயிடுச்சு, அப்பா அம்மா என்ன ஆக முடியாம ஃபெயிலியர் ஆச்சோ அதெல்லாம் குழந்தை மேல திணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்துல குழந்தைகள் என்ன பிடிக்குதோ அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு வர்ற ஒரு அப்பாவா என்ன சாரி, நான் ஐ எம் நாட் டாக்கிங் போஸ்டிங் அபவுட் மை செல்ஃப். இன்னைக்கு என்ன நடிகனா பாக்குறத விட ஒரு குழந்தைங்க ஒரு மிகப்பெரிய நீச்சல் வீரரா இன்டர்நேஷனல் லெவல்ல சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்பான்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அதே மாதிரி கோகுல் இந்த கதை சொல்லும் பொழுது பையன் இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறான். who will support him அப்படின்னும் பொழுது அதுதான் இந்த படம். So we had very lovely scenes with Balaji, father and son. எனக்கு அது பண்ணும் பொழுது எனக்கும் என் குழந்தைகளுக்கும் நடுவுல நடந்த இந்த 15 வருட 20 வருட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் எனக்கு அங்க வெளிப்பாடா நான் பண்ண முடிஞ்சது. அதுவுமே படத்துக்கு கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரி இருக்கும் with Gokul's correction and Gokul's sharpening of the dialogues and emotions. So thank you very much Gokul for giving me this opportunity. Thank you and all the very best. Baga, thank you very much. Good morning. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எஜுகேஷனலிஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ஜே பாலாஜியை பற்றி சொல்லணும்னா, ஐ வாஸ் இன் ரேடியோ அண்ட் வெரி ட்ரெண்டி ஆர்ஜே ஐவ் எவர் சீன் டில் டுடே இஸ் அவர் சொல்கிற அந்த டண்டனர் எனக்கு வரவே வராது. பட் ஐ ரெகுலர்லி லிசன் டு ஹிஸ் ஷோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாவுலேயும் he has found a new space for himself. இப்போ ஆர்ஜே பாலாஜியோட படம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் சரி, என்னுடைய ஒய்ஃபும் சரி, ஆர் பீப்புள் whoever I know, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியோட படம் போய் உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும், இட்ஸ் ஃபன் அண்ட் இட்ஸ் காட் அ மெசேஜ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இஸ் பிரசன்டிங் himself on screen. And thank you very much for giving me this opportunity. அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டர் சார், அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சிங்கப்பூர் சலூன்ல தான் ஹேர் கட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பார்பர் அப்படின்ற ஒரு இது மாறி ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த ஸ்டைலிஸ்ட கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்டைலா இந்த படம் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஒரு நியூ இமேஜ் கொடுத்த எங்க டைரக்டருக்கு தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் a lot. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி.
அண்ட் ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, நான் வந்து அவரை விஜய்னு கூப்பிடுவேன், என்னை வந்து அவர் அஜித்னு கூப்பிடுவாரு. ஹாய் விஜய் படி. அப்படியா? அதை சொல்றேன், அரசு வரேன். எனக்கு வந்து லாஸ்ட் 1 இயரா வந்து கொஞ்சம் சிக்கா இருந்து எந்த படமும் நடிக்கல. அதுக்கப்புறம் இந்த 2024ல எனக்கு ஒரு பெரிய மீண்டும் ஒரு பாலகுமாராவை கொடுத்த எங்களுடைய வாத்தியார், நான் போய் செல்லமா வாத்தியார் தான் கூப்பிடுவேன். ஏன்னா என்னுடைய உடல் மொழியை மாத்தினவர் அவர் தான். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்து அந்த பாலகுமாரில் தான் என்னுடைய உடல் மொழியை மாத்தினவர். ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து இங்கே பேசணும் அப்படின்னு ரொம்ப தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எப்படின்னா ஷார்ட் வச்சா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்னா 9 ரியாக்ஷன் கொடுப்பேன் நான். அவர் வந்து அப்படி மானிட்டர்ல உட்காந்துருப்பாரு. சங்கர் சங்கர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சங்கர், ஏன்னா பக்கத்தில் சத்யராஜ் சார்லாம் இருக்காங்க சங்கர், எல்லாரும் ஃப்ரேமில் இருக்காங்க, ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே வருது சங்கர். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுனா 64 எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் சங்கர்? ஏன்னா சங்கர் உங்களுக்கான ஃப்ரேம் வரும், அப்போ நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கலாம் சங்கர் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்த எங்களுடைய வார்த்தை, நான் எப்பயுமே அவர்கிட்ட சொல்கிறது ஒன்று தான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நம்ம எதை சர்ச் பண்ணுவோம்? கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னா கூகுளை சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்டிங்கில் நம்ம ஒரு வந்து சரியாக வரல அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டாக ஒரு தேடணும்னா நம்ம வந்து தேட வேண்டிய ஆளுக்கு கூகுளை சர்ச் பண்ணணும். இது ஒரு நல்ல பஞ்சுன்னு வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு சகோ விஜய் சேதுபதி சகோ சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சத்யராஜ் சாரோடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் உண்மையிலே அவரு பெரிய லெஜெண்டு. டப்பிங்கில் எவ்வளவோ ஏற்றிருக்கேன், அவர் மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன், பட் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஜாலியாக கூலாக அவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி இன் 25th January. Everybody please watching in theatre. Thank you very obediently.